உங்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் மேலே உள்ள வன்மத்தில் நெகட்டிவாக பொலிட்டிக்ஸுக்கு வாரீங்க. விஜயகாந்த் மேலே உள்ள வன்மத்தில் சரத்குமார் வந்தார். மூப்பனார் மேலே உள்ள வன்மத்தில் எங்கள் அண்ணன் சிவாஜி நின்னார். நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் மேலே உள்ள வன்மத்தில் வாரீங்க. பாசிட்டிவாக ஒரு மண்ணு உங்கள்கிட்ட இல்லை. அப்போ உங்கள் நிலைமை வன்மத்தில் வந்த சரத்குமார், வன்மத்தில் வந்த சிவாஜி கணேசன், இந்த மாதிரி தான் நீங்கள் ஆக போவீங்க. அதுதான் இயற்கை நேதி. நெகட்டிவ் ஓட்டு வரக்கூடியவனுக்கு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க. நெகட்டிவ் இன்டென்ஷனில் வரக்கூடிய நபருக்கு பாசிட்டிவாக மக்களுக்காக வரணும். நீங்கள் அப்படி வரல. அப்போ நீங்கள் மாநாட்டில் என்ன நினச்சிங்க? உங்கள் கூட்டத்தை பார்த்து உங்களுக்கு எடப்பாடி சீட்டு தருவார்னு நினச்சிங்க. எண்டு ஜஸ்டிஃபைஸ் த மீன்ஸ்னு சொன்னீங்க. நான் தான் சொல்லிட்டு இருந்தேன், பல நிரூபிக்காத விஜய்க்கு சீட் கொடுத்தா ஜானகி சிவாஜி கொடுத்த மாதிரி பெயருன்னு எடப்பாடி பயப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னேன். அத்தனை பத்திரிகைகள்லையும் யார் முதலமைச்சர், விஜயா எடப்பாடியான்னு 117 117ன்னு ஒருக்கா ஆதவர்ஜினா 45 சீட்டுக்காக நாங்கள் வந்தோம் அப்படியெல்லாம் பேசக்கூடிய அளவுக்கு இருந்து, நான் உங்களுக்கு யாரையா 45 சீட்டு தருவாருன்னு சொன்னா நீயா சொல்லிட்டா அது உண்மையாயிருமா? சும்மா கற்பனையா அங்கே நடந்து இங்கே நடந்துன்னு ரீல் விடுறீங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன். கடைசியாக எடப்பாடி பழனிசாமி 2024 எடுத்த ஸ்டாண்ட்ல இருந்து மாறுறாரு.